கிறிஸ்துக்கள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்களாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சொத்திருக்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனலில் பாடம் பண்ணுற சகோதரர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம என்ன படம் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை ஒரு தொடர் வேத பாடமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். 7 தலைகளும் 10 கொம்புகளுங்கிறதான தலைப்பின் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன பாடம் வந்துட்டு 2ஆம் பாகம் பார்த்து முடிச்சுருக்கோம். இன்றைக்கி 3ஆம் பாகம் பார்க்குறோம். படிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துலேருந்து நம்ம மீதியான காரியங்களை படிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை படிச்சிடலாம். விசேஷம் அதிகாரம் 13 வசனங்கள் 8, 9. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போப்பு மார்க்கத்தில் யார் சிக்கிக்கொள்ள மாட்டாங்க, அது விக்கிரகத்தில் யார் போக மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் தோற்றது முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதாத பூமியின் குடிகள் அதை வணங்குவார்கள். அது காதுள்ளன்னு கேட்க கடவுன்னா, இதை கொஞ்சம் காதில் வாங்கிக்கப்பா அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. பார்க்கும் காதில் வாங்கினா இதை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி, காதில் வாங்கினா இதை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த 1,44,000 பேர் எந்த சபைக்குள்ளே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ரோமன் கத்தோலிக்க சபைக்குள்ளே கிடையாது. ஏன்னா முதலாம் கற்பனை அவங்க விட்டுட்டாங்க. என்ன விட்டுட்டாங்க பார்த்தீங்கன்னா, இன்றி வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதன்படி விக்கிரகத்தில் போயிட்டாங்க. ஞானஸ்தானம் கிடையாது. ஏன்னா ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவினால் பெறவாயிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்குது. இவங்க தெளிப்பின் ஞானஸ்தானம் இருக்குது, அது குழந்தை ஞானஸ்தானம் இருக்குதுன்னு பார்க்கும். ஞானஸ்தானம் என்றால் ஞானம் பிறந்ததுக்கப்புறம் தான் ஸ்தானம் வேணும் பார்க்கும். அது அவங்களுக்கு கிடையாதுன்னு பார்க்கணும். அப்போ குழந்தை ஞானஸ்தானத்தை வந்துட்டு வேதம் அங்கீகரிக்கல, தேவனும் அங்கீகரிக்கலன்னு பார்க்கும். உலகத்தில் வந்துக்கிட்டு குழந்தை திருமணத்தை வந்துக்கிட்டு அங்கீகரிக்குமா அந்த உலகம்? 5 வயது குழந்தைய திருமணம் செஞ்சு கொடுக்க முடியுமானா செஞ்சு கொடுக்க முடியாது. 5 வயது ஒரு சிறுமியோ சிறுவனையோ திருமணம் செய்யக்கூடாது. அந்த மெச்சூரிட்டிக்கு வரலை, அந்த வழிபாடு அவங்களுக்குள்ள வரலை. அப்போ வந்துட்டு ஒரு சிறிய ஆணவல் வந்துக்கிட்டு என்ன ஆகுன்னா, ஒரு வயதுக்கு வந்திருக்கணும், 18 வயசுக்கு மேலே பூர்த்தியாக இருக்கணும். ஆணாக இருந்தாலும் அதே மாதிரி வந்திருக்கணும். அவனும் ஒரு வயது ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனும் நினச்சது பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூரான நிலவரத்தில் வரணும். அப்போ தான் திருமணம் செய்ய முடியும். இதுதான் ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மனவாட்டிங்கிறதான ஒரு அந்தஸ்துக்குள்ளே போனோன்னா மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணும். அதனால் எப்படின்னா, அவங்க வந்துக்கிட்டு ஞானம் பிறந்ததுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுக்கணும். பாவத்தினுடைய அறிவு அவங்களுக்கு தெரியணும். எது பாவம் இல்லைங்கிறதான ஒரு வேரியேஷன் தெரியணும். தெரிஞ்சுட்டு ஞானஸ்தானம் எடுத்தால் தான் அவரை ராஜ்யத்துக்குள்ள சென்றடைய முடியும். அவர் தேவனுடைய ராஜ்யத்தும் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ப்ராசஸ் என்னென்னா, அவங்க வந்துட்டு ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறாவன்னு பார்க்கும். ஜலத்தினாலும் பெறுற விஷயத்த என்ன, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுது. ஆவினால் பிறக்கிற விஷயம் என்ன, இங்கே பரிசுத்தாவி சொல்ல ஆவி இல்லைன்னா ஆவியில் உள்ளான மனசில் ஒரு ஜெனிப்பிக்கப்படுற ஒரு விஷயத்தை இது இடையிலப்படுத்துன்னு பார்க்குதான் ஒரு விஷயம் இதை சொல்கிறாரு பார்க்கும். அப்போ வந்துட்டு அந்த போப்பு மார்க்கத்தில் யார் வருவோன்னா 1,44,000 பேர் உள்ளே வரமாட்டாங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவர் கற்பனைகளை கை கொள்கிற விஷயத்தை இடையிலப்படுத்துன்னு பார்க்கும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 12 வசனம் 17. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா சபை யெகோவாவை அடையாளப்படுத்துது. இவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு அந்த போப்பு மார்க்கத்துக்கு இசைந்து கொடுக்காதவர்கள் பார்க்கும். அப்பொழுது வலு சர்ப்பம்னா டார்கன் சாத்தானை அடையாளப்படுத்துது. ஸ்ரீயின் மேல் கோபம் கொண்டு, ஸ்ரீன்னா சபை மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனை கை கொள்ளுகிற இடத்துல இயேசுவை குறித்து சாட்சி உடையவனாகி அவருடைய சந்ததியான மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா போப்பு மார்க் இருக்கும் போச்சுலேயும் கூட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சபைங்கிற விஷயம் இருக்குது பார்க்கும். அதுகிட்ட போய் யுத்தம் பண்ண போகுதுன்னா அதை வந்துக்கிட்டு அழிக்கிறதுக்காக, அந்த சபை இல்லாத அளவுக்கு அழிக்கிறதுக்காக அங்கே போகுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 17 வசனம் 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார்.
அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். பார்த்தீங்கன்னா இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் கூட யுத்தம் பண்ணுவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியானவர் என்ன செய்றாருன்னா, ஆட்டுக்குட்டியானோட யுத்தம் பண்ணுவார்கள்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிருகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். சொல்லிட்டு இவருக்கு ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவார்கள்னா சபை வகுப்பாரோட யுத்தம் பண்ணுவாங்க. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவாக இருப்பார். அவரோடு கூட இருக்கிறவரும் அழைக்கப்பட்டவரோ தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மை உள்ளவர்னு இருக்கு. இந்த சபைக்கு விரோதமாக தான் என்ன பண்ண போகுதுன்னா, அந்த சாத்தான் யாரை கொண்டு போகுதுன்னா, இந்த இப்பிரபஞ்சத்தின் தேவனான ராஜ்யத்தை, இங்கே உள்ள ராஜ்யத்தை குறித்து எனக்கு ராஜ்யத்தில் உள்ள காரியங்களை வச்சு எனக்கு பார்த்தா நம்ம கூட யுத்தம் பண்ண ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். எப்படி அந்த யுத்தங்கிற விஷயம் நடக்குதுங்கிற விஷயம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 2 வசனம் 16. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். அப்ப யுத்தங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்தணும் பார்த்தீங்கன்னா, வாயின் பட்டயம் அப்படின்னா சத்தியத்துக்கு விரோதமாக சொல்ற விஷயத்தை இதை அடையாளப்படுத்தணும் பார்க்கும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்கிறான விஷயம் சொல்லுவது. அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா வேத வசனத்தை அடையாளப்படுத்தணும் பார்க்கும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை அடையாளப்படுத்தணும் பார்க்கும். அப்போ அதன் மூலமாக எனக்கு பார்த்தீங்கன்னா யுத்தம் பண்ணுற விஷயத்தை அடையாளப்படுத்தணும் பார்க்கும். அப்படி என்றால் நம்மள்ட்ட என்ன நடக்குது, நாங்கள்கிட்ட தான் உண்மையான சத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட பேசுகிறோம். அவங்க என்ன எங்கள்கிட்ட தான் உண்மையான சத்தியம் இருக்குதுன்னு அவங்க பேசுவாங்க. அப்போ இந்த மாதிரி என்ன பேசுகிற விஷயத்தை தான் யுத்தங்கிறான விஷயம் சொல்லப்படுது. அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறவங்க தான் நினைச்சாங்க வந்துட்டு அவங்க சபை வகுப்பாராக மாற முடியும்னு பார்க்கும். அப்போ சத்தியத்துக்காக சாட்சியாக பகிர்ற விஷயத்தை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கும். இன்றைக்கி என்ன விஷயம் நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சபைக்குள்ளும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. பார்த்திங்கன்னா போப்பு மார்க்கத்தில் அவங்களுக்கு ஒரு உபதேசம் இருக்குது. ப்ரொட்டஸ்டன்ட் அமைப்பில் ஒரு அவங்களுக்கு ஒரு சத்தியங்கள் இருக்குது. இண்டிபெண்டன்ட் சர்ச்சிலையும் அவங்களுக்கு ஒரு உபதேசம் இருக்குது. அதே மாதிரி வேத மாணவர்களுக்குள்ளேயுமே நினைச்சது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உபதேசங்கள் இருக்குது. ஒருத்தர் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிட்டும்பாங்க, ஒருத்தர் ராஜ்யத்துக்குள்ளே தான் இருப்பாங்க, ஒருத்தர் உயிர்த்தல் உண்டு இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி உண்மையான சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறவங்க தான் நினைச்சது சபை வகுப்பாராக ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 13 வசனம் 10. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். போதும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னா, இந்த போப்பு மார்க் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சிறைப்படுத்தி கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கும். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போகிறான், பட்டயத்தினால் கொல்லுகிறவன் பட்டயத்தினால் கொல்லப்பட வேண்டும். பட்டயங்கிறது தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்துது. அந்த வார்த்தையினால் கொல்லப்படுறவன் கொல்லப்பட வேண்டும்ன்றது. பரிசுத்தவானுடைய பொறுமை விசுவாசம் இதிலே விளங்குன்றிருக்கு. அப்போ அவங்க சத்தியம் என்ன வச்சுருக்காங்க, எங்களுக்கு தனி அவங்களுக்கு ஒரு பட்டயம் இருக்குது. அதை திருவிவிலியன்னு சொல்லி அவங்க வச்சுருக்கான்னு பார்க்கும். அவங்க 72 புத்தகம் இருக்குது. இப்போ 72 52 தெரியல, அவங்களோட ஒரு புத்தகம் இருக்குது. நம்மகிட்ட 66 வசனங்கள இருபுறம் கருக்குள்ள ஒரு பட்டயம் நம்மள்கிட்ட இருக்குன்னு பார்க்கும். இது விஷயம் இருக்குது. இப்போ இதை வச்சு தான் என்ன பார்த்தா யுத்தம் இங்கே நடக்குன்னு பார்க்கும். அப்போ சிறையிருப்புங்கிற விஷயம் எதாவது அடிமைத்தனத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நம்ம அதை கூட படிச்சிடலாம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 21 வசனம் 24. பட்டய கருக்கினாலே விடுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லணும்னா, அந்த புறஜாதி காலம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த புறஜாதி காலம்னா போப்பு மார்க்கத்துடைய காலம் சொல்லப்பட்டிருக்குது. எருசலேம் புறஜாதியெல்லாம் மிதிக்கப்படும் இருக்குது. எருசலேம்னா பரிசுத்த நகர்னு சொல்லிட்டு தேவனுடைய பிள்ளைகளை இதை அடையாளப்படுத்துது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எருசலேம் நினைச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த கிட்டத்தட்ட அவங்களோட 1948 சுதந்திரம் பெற முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பால் நிலமாக இருக்கிற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா பட்டய கரைக்கெலாம் விழுவாருங்கன்னா அவங்க ரோம பேரரசு தீர்த்தராயனால் இஸ்ரேல் ஜனங்களே துரத்தி விடுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சபையும் அங்கே சிதறடிக்கிற ஒரு விஷயம் போதும் பார்க்கும். அப்படி எது வரைக்கும் போனால் அதை புறஜாதி காலம் நிறைவேறும் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா சபை வகுப்பாருக்கு யார்கிட்ட கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா
இப்போ இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட தான் என்ன இருக்குது, தேவனுடைய அழைப்பு இருக்குது. அந்த அழைப்பை மாறி அந்த அழைப்பு யார்கிட்ட வந்துட்டுனா புறஜாதி நமக்கு வந்துட்டு. அப்போ புறஜாதி நிறைவுன்னா அதாவது 1,40,000 நிறைவுற வரைக்கும் இந்த விஷயங்கள் நடக்குங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போ ஒன்று சபைக்குள்ளே வர்றவங்க வந்துக்கிட்டு இருப்பாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க சபையிலையும் போகிறவங்க, சிறைப்பட்டு போகிறவங்க நினச்சாங்க அங்கே போயிட்டு இருப்பாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதாவது அடிமைத்தனம்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நம்ம வந்துட்டு சிறை இருப்புங்கிற விஷயம்னா நாம் தேவனுக்கு அடிமையாக இருக்கோம், நம்ம சத்தியத்துக்கு வந்து தேவனுக்கு அடிமையாக இருப்போம். அவங்க அங்கே போனாங்கன்னா அவங்க சபைக்கு அங்கே ஒரு அடிமையாக போகிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சலாம் கலாத்தியர் 4:3 அதுக்கப்புறம் 8 படிச்சலாம். கலாத்தியர் அதிகாரம் 4 வசனங்கள் 3 மற்றும் 8. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நீங்கள் தெய்வனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். பார்த்து இங்கே என்ன சொல்றாருன்னா, அப்படியே நாமும் சிறுபிள்ளையாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்து வழிபாட்டுக்கு அடிமையாக இருந்தோம். இப்போ இருக்கிற நீங்கள் சபையில் நீங்கள் இண்டிபெண்ட் சர்ச்சாக இருந்தாலும் சரி, இல்லாட்டினா ஒரு வேத மாணவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க எங்கேருந்தா வந்தாங்கன்னா தாய் திருச்சபை ஆகிய ரோமன் கத்தோலிக்க சபையிலேருந்து வந்திருக்கணும். அதே மாதிரி ப்ரொட்டஸ்டன்ட் அமைப்பு சிஎஸ்ஐ இருந்தாலும் எங்கேருந்தா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொட்டஸ்டன்ட் அதாவது திருச்சபை என்று சொல்லிக்கிட்டு இருக்க இந்த போப்பு மார்க்கத்தில் தான் வந்திருக்காங்க. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் சிறு பிள்ளையாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்து வழிபாடுகள் அடிமையாக இருந்தோம். நம்மளும் இந்த விக்கிராரணைக்கில் தான் இருந்தோம். பேசுகிற நானும் கூட அந்த விக்கிராரணைக்கில் தான் இருந்தேன். சரியா? அதிலிருந்து இந்த ரோமன் கத்தோலிக்கிலிருந்து பிரிஞ்சு தான் வெளியே வந்திருக்கோன்னு பார்க்கும். நீங்கள் தேவனை அறிந்திருந்த போதும் சோபத்தின்படி தேவர் அல்லாதவர்களுக்கு அடிமையாக இருந்தது. தேவர் இல்லாதன்னா விக்கிராரணத்தை அடையாளப்படுது, புனிதருடைய வணக்கத்தையும் வந்துட்டு இதை வந்துட்டு நினைவுபடுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு புனிதர் வணக்கம் சொன்னா தேவருக்கு அடிமைன்னா புனிதர் வணக்கம் அது ரோமன் கத்தோலிக்கில் தான் இருக்குன்னு பார்க்கும். அப்போ இதுதான் ஒரு அடிமைத்தனத்தின் ஒரு நுகத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதுதான் சிறைப்பட்டு போவாங்கங்கிற விஷயம் அடிமைத்தனத்துக்குலாம் போகிற ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டயத்தால் கொல்லப்பட வேண்டும் சொல்லப்பட்டு பார்க்கும். சிறைப்பட்டு போவார்கள், அடிமைத்தனத்தில் போகிறவங்க போவாங்க. பட்டயத்தினால் கொள்கிறோம், பட்டயத்தினால் கொல்லப்பட வேண்டும் சொல்லிருக்கோம். அப்போ பட்டயத்தினாலேங்கிறான விஷயத்து என்னங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த சுவிசேஷம் வந்துக்கிட்டு ஒரு அடையாள பாஷையை தான் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து லிட்டரல் மீனிங் நம்ம எடுக்க முடியாது. இது வேதத்தினுடைய ஸ்லாங்கின் அடிப்படையில் வேதங்கிறதான ஒரு வறுமை இருக்குது, அது வார்த்தை இருக்குது, அதன்படி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ வந்து வேதம் வந்துட்டு இந்த பட்டயங்கிறான வார்த்தைக்கு பொருள் என்ன கொடுக்குதுங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். படிச்சிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34-35. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 34-35. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். அப்போ பட்டயம் என்றால் என்னன்னா ஒரு பிரிவினத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். பூமி மேல சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் இருக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாமி ஒரு சபைக்கு போவார், அதே மாதிரி மருமக ஒரு சபைக்கு போவாங்க, தகப்பன் ஒரு சபைக்கு போவார், மக ஒரு சபைக்கு போவான்னு பார்க்கணும். அவங்க ஒரே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஆர்சிக்கு போவார், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வேறு சபைக்கு போவார். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சிஎஸ்ஐக்கு போவார், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டேகாஸ்ட் சபைக்கு போவார். இல்லாட்டினா ஒருத்தர் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சபைக்கு போவார், ஒருத்தர் வேதமானவராக இருப்பார். அப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அப்போ பட்டயங்கிற விஷயம் எதை என்னன்னா துண்டு போடுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ துண்டானா அது பிரிவினை ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்குலாம் ஏகப்பட்ட டினாமினேஷன் இருக்குன்னு பார்க்கும். இப்போ வந்து இந்துக்களில் ஒரு பிரிவு இருப்பாங்க, இந்து கோயிலுக்கு போவாங்கன்னு பார்க்க இருக்கு. அவங்களுக்கு பிரிவில் இல்லை, அவங்க வந்துக்கிட்டு பிரிவினை மீன்ஸ் என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை அவங்க வந்து இது பண்ணுவாங்க, ஆனால் அவங்களை இந்துன்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி முஸ்லீமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க முஸ்லீமாக தான் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சில பிரிவுகள் இருக்குது, ஆனால் ஆராதிக்கிற முறை ஒரே விஷயமா இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி இந்துக்கெல்லாம் ஆராதிக்கிறவங்க ஒரே விஷயமா இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் இந்த நீங்கள் வந்துக்கிட்டு கிறிஸ்தவத்தை பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க சபையில் அவங்க ஒரு விரயமாக இருப்பாங்க, சிஎஸ்சியில் அவங்க ஒரு
விதமாக அவங்க ஆராதிப்பாங்க. பெண்டேகாஸ்ட் அமைப்பு சிபிஎம்காரங்க ஒரு மாதிரி ஆராதிப்பாங்க, ஐபிஎம்காரங்க ஒரு மாதிரி ஆராதிப்பாங்க, இண்டிபெண்டன்ஸ் சர்ச்சுக்காரங்க ஒரு மாதிரி ஆராதிப்பாங்க. அதே மாதிரி பார்த்து வேதமானவர்கள் ஒரு மாதிரி ஆராதிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஆராதிப்பாங்க. கேட்டால் பைபிளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கணும். அப்போ பட்டயத்தை அனுப்ப வந்தீங்கன்னா அப்போ யாராவது இது சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து நாமத்தினால சொல்லி நாங்கள் இயேசு கிறிஸ்து சபை தான், நாங்கள் வந்து இயேசு கிறிஸ்து எங்கள் மனவாளன்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஒரு லைஃப் ஸ்டைலை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க பின்பற்றுறாங்கன்னு பார்க்கணும். அப்போ பட்டயங்கிற விஷயம் தான் துண்டு போடுற விஷயம், அதுக்குன்னு பிரிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ என்னென்னா இவங்க வந்துட்டு பிரிந்து போய் அவங்களோட உபதேசத்தப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களை படிச்சிடலாம். எபிரேயர் 4:12. எபிரேயர் அதிகாரம் 4 வசனம் 12. ஜீவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்போ பட்டயங்கிறது தேவனுடைய வார்த்தையை அதை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாக இருக்குது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கற்கானதாயும் ஆத்மாவும் ஆவியும் கணுக்கணையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்திக்கிறதுக்காகவும் இதயத்தின் நினைவுகளை யோசனை வரையறுக்கிறதா இருக்குன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு பட்டயங்கள் தேவனுடைய சத்தியத்தின் மூலமாக வேறு பிரிக்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு இந்த ரோமன் கத்தோலிக்கர் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா சத்தியங்கிறதான ஒரு பட்டயத்தை எடுத்து நாங்கள் தான் சத்தியம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி எடுத்துறாங்க. அந்த பட்டயத்தை எடுத்து வெட்டி வேறு பிரிக்கிற ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 பரிசுத்தவான் பொறுமை விசுவாசம் இதுதான் விளங்கும். அப்போ சத்தியம் எதுங்கிற விஷயத்தை நீங்கள் இனம் கண்டு அடித்தது பார்த்தீங்கன்னா அதன்படி நம்ம நினச்சது வாழணுங்கிற விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களை வெளிப்படுத்தல் 13:12 சொல்ல பார்த்தீங்கன்னா 11 அந்த பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்புள்ள கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டி கொப்பாக 2 கொம்புகளுடையாக இருந்தது. அது வலு சர்ப்பத்தை போல பேசினதுன்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வேறொரு அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதை தான் இது என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த இங்கே சொல்கிறாரு. என்னென்னா இப்போ சொல்கிற விஷயம்லாம் போப்பு மார்க்கத்தை பற்றி சொல்லிட்டு சொல்கிறாரு. அதற்கு டெஃபினேஷன் இங்கே இந்த விஷயம் இங்கே வருது. அப்படின்னா பின்பு வேறொரு பூமியிலேருந்து எழும்பவர் கண்டது, அது ஆட்டுக்குட்டி கொப்பாக இருந்ததுன்னு இருக்கு. அப்போ முந்தின வசனம்னா என்ன படித்தோன்னு பார்த்தீங்கன்னா ரோம பேரரசு குறித்து படித்தோம். இப்போ என்ன பண்ணோம், ரோம பேரரசுக்குள்ளே இருந்த ஒரு போப்பு மார்க்கத்தை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அதுதான் சின்ன கொம்புங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ முதல்ல நம்ம படிக்க வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு போப்பு மார்க்குன்னு படிக்காமல் அதுக்கு முன்னாடி ரோம பேரரசராக படிச்சுட்டு தான் நம்ம நினச்சிருந்தோம் இங்கே இந்த 11ஆம் வசனம் ஆரம்பிச்சது தான் போப்பு மார்க்கத்தை குறித்து பேசியிருக்கணும். ஆனால் நம்ம ஆரம்பத்துலேருந்து போப்பு மார்க்குன்னு சொல்லி பேசியிருப்போம். ஏனென்றால் இந்த கொம்பு தான் வந்துட்டு என்ன செய்ய பார்த்தீங்கன்னா அங்கே ஆளுகை பண்ண போகுது. ஏன்னா ரோம பேரரசு கீழே எது வரப்போகுதுன்னா இந்த ஆளுகை வர்றதுனால நம்ம அதை நம்ம பேசியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நினச்சது மிருகம் பூமியிலேருந்து எறும்பு கண்டேன். அப்போ மிருகம்னா காரியம் அறியாத மூடன் அடையாளப்படுது. சத்தியம் தெரியாத ஒருத்தர் நினைச்சதாவது சத்தியத்துக்குள்ள வாரான்னு பார்க்கும். அது ஒரு ஆட்டுக்குட்டி கொப்பான கொம்பு உடையதாக இருந்தது. ஆட்டுக்குட்டின்னா என்னச்சுன்னா யோவான் 1:29 நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர ஆனால் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லப்பட்டிருக்காரு. யோவான் சான் சொல்கிறாரு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சொல்கிறாரு. இந்த ஆட்டுக்குட்டி என்றால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்லப்படுது. அந்த வெளிப்படுத்தலாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த இது ஆட்டுக்குட்டி மாதிரி வருதுன்னு பார்க்கும். ஆட்டுக்குட்டின்னா சாந்தமான ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். சமாதானத்தை ஒரு விஷயத்தை இருக்குதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போப்பு மார்க்கத்தில் அந்த போப்பு என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா அவர் சாந்தமாக தான் இருக்கார். ஆட்டுக்குட்டி மாதிரி இயேசு கிறிஸ்து மாதிரி தான் இருக்கார். சாதுவாக தான் இருக்கார். அவரை யாருமே வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சத்தியம் தெரியாது ஒரு எனிமின்னு சொல்லவே முடியாது. அதாவது அவரை பார்க்க முடிச்ச பார்த்தீங்கன்னா அதாவது சத்தியத்துக்கு அகிம்சா நீங்கள் சொல்லவே முடியாது. அவரை பார்த்தா ஒரு தேவ தூதர்களை பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் இங்கே சொல்லப்போ 2 கொம்பு உடையதாக இருக்குது. கொம்புங்கிறது ரச்சனையத்தை அடையாளப்படுத்துது, 2 கொம்புங்கிறது சத்தியத்தை அடையாளப்படுத்துது. அப்போ சத்தியத்தை வச்சிருக்கிற விதமாக இருக்காங்கன்றிருக்கு. ஆட்டுக்குட்டி கொம்புன்னு பார்த்தீங்கன்னா சின்ன கொம்புன்னு பார்க்கும். அப்போ யாரையுமே அது வந்துக்கிட்டு
டேமேஜ் பண்ணாதுன்னு பார்க்கும். அப்போ வந்து கொம்புன்னா ஒரு மேட்டிமையான ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, வந்திருக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 2 கொம்புடையதாக இருந்து அது வலு சர்ப்பத்தை போல பேசிட்டு இருக்கு. அப்போ வலு சர்ப்பத்தை போல பேசுது. ஆனால் ஆட்டுக்குட்டின்னா இயேசு கிறிஸ்து மாதிரி தான் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் பேசுன பார்த்தீங்கன்னா வலு சர்ப்பத்தை போல பேசிட்டு இருக்கு. அப்போ வலு சர்ப்பங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு உபதேசத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆட்டுக்குட்டி மாதிரி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன ஆண்டவர் போதகன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே போப் ஆண்டவர் அவர் தான் போதகர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பேசுகிற எதுனா வலுசரப்பம் போல் பேசுனா ஒரு தவறான ஒரு உபதேசத்தின்படி அவர் பேசுகிறான்னு பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4. 2 கொரிந்தியர் அதிகாரம் 11 வசனங்கள் 3-4. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஈவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளங்கும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்கள் ஆனால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. போதும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்பமானது ஏவாளை எப்படி தந்திரத்தினால ஏமாச்சதோ அதே மாதிரி கிறிஸ்துவை பற்றி உண்மையிலேருந்து விளக்கப்படும் என்று கெடுக்கப்படும் என்று விளக்கப்படுறது கெடுக்கப்படுறவங்க என்று பயந்திருக்கிறேன் சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு. அது எப்படி என்றால் அது எப்படி வருமா அதாவது சர்ப்பம் மாதிரி பேசுகிறது என்ன விஷயம்னா தவறான உபதேசம் மூலமாக வர்ற விஷயம். எப்படின்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறு சுவிசேஷத்தை பெற்றீர்களானாங்க அப்படின்னா சத்தியத்தை அதாவது அப்போஸ்தலரோட உபதேசத்தின்படி அல்லாத ஒரு உபதேசத்தின்படி ஒரு சுவிசேஷத்தை வந்து சொன்னான்னா அது யாருடைய உபதேசம் என்றால் அந்த சாத்தான உபதேசம். அதாவது என்ன சொன்னான்னா ஏவாளை வந்து சர்ப்பம் ஏமாச்சதில்லை அதே மாதிரி சர்ப்பம் போல இருந்தால் சாத்தான் வந்துட்டு என்ன செய்யற பார்த்தீங்கன்னா பேசுகிற விஷயத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த லூசிபர் யாருன்னா தேவனுடைய தூதன் தான், தேவனுடைய பணியாளர் தான். அவன் தான் என்ன பார்த்தீங்கன்னா ஏமாத்துறான்னு பார்ப்போம். அதே மாதிரி இங்கே நாங்கள் தேவனுடைய சர்வெண்ட்டு அவருக்கு பணிவிடை செஞ்சுருக்கோம். நாங்கள் வந்து தேவனுடைய தூதர்கள் தான். தூதன்னு என்னது சத்திய வசனம் வாயில் இருக்கும்னு சொல்லி சொல்லப்படுது. அதுதான் தேவனுடைய தூதன் இருக்கு. அந்த மாதிரி தூதனம் நாங்கள் இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி பேசுனா வலு சர்ப்பம் போல் பேசிச்சு அப்படின்னா தவறான ஒரு உபதேசம் படி பேசுகிறது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி கோப்பான இருக்கிற இந்த கோப்பு மார்க்கத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சோழே படிச்சலாம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 13 வசனம் 13. அன்றையும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து அப்போ என்ன பண்ணுன்னா அது என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அன்றையும் மனுஷனுக்கு முன்பாக வானத்திலேருந்து பூமியின் மேலே அக்னி இறங்கத்தக்கதாக பெரிய அற்புதங்கள் நடந்துச்சுருக்கு. அப்போ அக்னிங்கிறான விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த அக்னி என்றால் என்னங்கிறான விஷயத்தை நம்ம படிக்கலாம். லூக்காஸ் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 49 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 51லேருந்து 53 வருஷம் வரை படிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனங்கள் 49 மற்றும் 51 53 முடிய. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எப்படியெனில் இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். போதும். அப்போ பட்டையும் இந்த அக்னிங்கிற விஷயம் என்ன ஒரே டெஃபினிஷனாக தான் அங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த அக்னிங்கிற விஷயம் எதுனா பிரிவினை உண்டாக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். வேறு பிடிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பட்டயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு வேறு பிடிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும்.
அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பட்டயம் அக்கினிங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னா வேறுபடுக்கிறது, ஜனங்களை வேறுபடுத்தி பிரிக்கிற விஷயத்தை எதை அடையாளப்படுத்துகிற விதமாக தான் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். போனதில் பட்டயங்கிற விஷயம் பார்த்தோம், இங்கே அக்கினின்னு பார்க்கும். ரெண்டும் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அக்கினிங்கிறதுனா தேவனோட ஒரு சத்தியத்தை கொண்டு வந்து எடுத்துட்டாங்க, உபமார்க்கு ஒரு சத்தியத்தை கொடுத்து ஜனங்களை ஒரு வேறு பிரிக்கிற ஒரு விஷயத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். பிரிவினை உண்டாகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களை, ஒரே வீட்டில் இருந்து 4-5 சபைக்கு அதாவது டினாமினேஷனுக்கு பிரிகிற விஷயம், கிறிஸ்தவம் வந்துட்டு 4ஆம் பக்கம் பிரிகிற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ அக்னிங்கிறது ஒரு வேறுபட்ட ஒரு ஜீவியத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். அற்புத அடையாளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அற்புதங்கிற வச்சு பார்த்தீங்கன்னா செமியோன்னு சொல்லப்பட்டிருக்கு, அதாவது அறிகுறின்னு பார்க்கும். அடையாளம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்கிறத ஒரு அடையாளம் எதை கொண்டு வந்தால் சிலுவைங்கிறான விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கும். இது வந்து கான்ஸ்டன்டைன் நோபல் வந்துட்டு அந்த சிலுவை போருங்கிறான ஒரு விஷயத்துக்கு போகிறாரு. அங்கே தான் வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா நைட் ஒரு சொப்பனம் பார்க்க முடியல, அங்கே வந்துட்டு சிலுவை போர் வர்ற மாதிரியும் அந்த 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 போர்க்களத்தில் வெற்றி பெறதுனால அவர் கிறிஸ்தவத்தை தழுவுறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிறிஸ்தவத்தை அடையாளமாக சிலுவை வந்துச்சுன்னு பார்க்கும். இதுதான் ஒரு அடையாளங்கிற விஷயம். இன்னொன்று அற்புதங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா மாதா காட்சி கொடுக்குற ஒரு விஷயத்தை அங்கே சொல்லுவாங்க. மாதா காட்சி கொடுத்தது அங்கிற விஷயம் சொல்லுவாங்க. இந்த அற்புதங்கள் விஷயம் என்னென்னா அந்த மாதா காட்சி கொடுத்தது, புனிதரை காட்சி கொடுத்தது, அந்த மாதிரி விஷயத்தை சொல்கிற விஷயமா இருக்குன்னு பார்க்கும். அதை கீழ்கண்ட வசனத்தை படிக்கலாம். வெளிப்படுத்தல் 13-14 படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 13 வசனம் 14. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிச்சு. பார்த்தீங்கன்னா அது அற்புதங்கள் செய்யப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்துக்களில் பார்த்தீங்கன்னா எந்த சாமியும் அற்புதம் பண்ணது அப்படின்னு சொல்லி எங்கேயுமே கிடையாது. முஸ்லீம்ஸில் அப்படி இந்த மாதிரி கிடையாதுன்னு பார்க்கும். மதம் என்ற பேரில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தில் தான் பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்கில் தான் அங்கே காட்சி கொடுத்தது, இங்கே காட்சி கொடுத்ததுன்னு சொல்லி எழுதுறது. ஒரு காட்சிகளும் அற்புதங்களும் எங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கத்துக்குள்ளே தான் வந்துச்சுன்னு பார்க்கும். மிருகத்தின் முன்பாக அற்புதங்களையும் செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடியின் மேலே மோசம் போய்கிட்டு, அப்போ தவறான மோசம் போயிட்டு பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்தபடி மிருகத்துக்கு ஒரு சுருப்பம் பண்ண வேண்டும் என்று பூமி குடிகள் சொல்லிச்சு. பட்டயங்கிற விஷயத்தில் வேறுபட்டது. அப்போ சத்தியத்தினால அங்கே ஒரு அடிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சத்தியத்தினால் வேறுபிரிக்கப்பட்ட அந்த போப்பு மார்க் அனுப்பிச்சதுன்னா இந்த ஜனங்களை வந்துட்டு நம்மளை விட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பிடித்தமான என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்கிர ஆராதனைன்னு பார்க்கும். இஸ்ரேல் ஜனங்களை வந்துக்கிட்டு மோசே வந்து தேவனுடைய கற்பனை வாங்க மேலே போயிருக்காரு. ஜனங்களுக்கு வந்துட்டு எங்களை என்ன சொல்லிட்டாங்க, தேவர்கள் வேணும்னு சொன்னோன்னா அங்கே பொன் கண்டுபிட்டு வார்ப்பித்து அங்கே கொடுத்தான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அது மேலே ஃபேவரட்டாக இருந்தாங்க. அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் அங்கே நடந்துச்சுன்னு பார்க்கும். அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்துட்டு சத்தியம் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றான மெய்தேவனை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலை. பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க விக்கிர ஆராதனைக்குள்ளே போயிட்டாங்க பார்க்கும், புறஜாதியோடைய வழக்கத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த விக்கிர ஆராதனைக்குள்ளே நினச்சிட்டாங்க போயிட்டாங்க பார்க்கணும். ஏன்னா அது அவங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்துச்சு, அவங்களுக்கு விருப்பப்படுறதா இருந்தனால அங்கே போயிட்டாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். இதில் பட்டயத்தினாலே காயப்பட்ட பிள்ளைக்கு மட்டும் சுருப்பம் பண்ணாமல் விட்டுருந்துன்னு சொல்லப்படுது பார்க்கும். அப்போ சுருப்பங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த போப்பு மார்க்கத்துக்குள்ளே தான் கிறிஸ்தவத்துக்குள்ளே தான் சுருப்பங்கிறான ஒரு விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ கிறிஸ்து மாதிரிங்கிறான ஒரு விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். தான் ஒரு கிறிஸ்துங்கிறான ஒரு விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். படிச்சிடலாம். மத்தேயு 24-24 படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 24 வசனம் 24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அற்புத அடையாளம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா இங்கே கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்கிறாரு. அதுக்கு முந்தின வசனம் படிச்சிங்கன்னா அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்று இதோ அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதீங்க. யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் தான் கிறிஸ்தவம், நாங்கள் தான் கிறிஸ்துங்கிற விஷயம் சொல்லுவாங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி
கள்ள கிறிஸ்துக்கள்னா நாங்களும் கிறிஸ்தவர்கள் இருக்கு. கள்ள கிறிஸ்தவர்கள் தான் சொல்லணும். கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டு கள்ள கிறிஸ்தவர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளை எழுப்பி கூடுமானாட்டை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்கள் அற்புதங்கள் செய்வாங்க இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் உண்மையான சபைங்கிற விஷயத்தை நிறைய அற்புதங்கள் செய்வாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா புனிதர் காட்சி கொடுத்ததும் மற்றவங்களுக்கு காட்சி கொடுக்கறதையும் மதத்தை காட்சி கொடுக்கறதையும் அப்போ வந்து தேவன் இல்லாமல் அந்த மாதிரி காட்சி கொடுக்காதுன்னு சொல்லி மற்றவங்கள நம்ப வைக்கிற விதமாக அங்கே செய்வாங்கங்கிற விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சோதரர்களை படித்தலாம் அந்த கள்ள கிறிஸ்துக்களை குறித்து 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 9 to 12 வசனம் வரை படிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 2 வசனங்கள் 9 முதல் 12 முடிய. அந்த அக்கிரமக்காரருடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும் படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். போதும். அப்போ போன பாடத்தில் இந்த வசனத்தை பார்த்து முடிச்சிருப்போம். அப்போ நினைச்சுன்னா அந்த அக்கிரமக்காரருடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையிலும் அற்புதங்களும் பொய்யான அற்புதங்களும் செய்வான். அப்போ போப்பு மார்க்கத்தில் உள்ள விஷயத்தான் சொல்கிறாரு. அந்த அக்கிரமக்காரன் வருகைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இது என்னென்னா இவங்க வந்து அந்த கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கிறிஸ்து கிடையாதுன்னு பார்க்கும். அந்த கிறிஸ்து மீனிங்ஸ் என்ன? கிறிஸ்துக்கு எதிரானவன் அர்த்தம் பார்க்கும். கிறிஸ்துக்கு எதிராக ஒரு செயல்படுறத சத்தியத்துக்கு எதிராக செயல்படுற விஷயத்தை அடையாளப்படுத்துது. சொல்கிறாரு அந்த அக்கிரமக்காரருடைய வருகை சாத்தானுடைய சகல செயலின்படி சகல வல்லமைகளோடும் அற்புதங்களும் பொய்யான வல்லமைகளோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களுக்கோடும் சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்குள்ள இந்த புனிதர காட்சி இந்த மாதா காட்சிங்கிறது எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த போப்பு மார்க்கத்துக்குள்ளே தான் வந்துச்சு. கெட்டு போகிறதுக்குள்ளே அநீதி உண்டாகும்படி சகல வஞ்சகத்தோடு இருக்கும். கெட்டு போகிறவங்கன்னா என்ன? இவங்க வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஒரு அவகாசியாக வர முடியாது. அவங்க 1,44,000 வர முடியாது. அதனால் இவங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதை தேவன் அனுப்புகிறான்னு பார்க்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலே அன்பை அவர்கள் அங்கீகரிக்க போனோம் அப்படின்னு அப்படி ஆயிடுச்சு. அவங்க பைபிளை படிச்சிருந்தாங்கன்னா இதுக்கு இவங்களுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பைபிள் படிக்காதனால தான் நினைச்சாங்க ஒரு பொய்யான ஒரு உபதேசத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னு பார்க்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசிக்காமல் அநீதியில் பிரியப்பட யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படுவார்கள் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சத்தியத்தை விசுவாசிக்காதபடி அநீதியில் பிரியப்படுற யாவரும் ஆக்கினைக்குள்வாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சத்தியத்தை பிரியன்னு அந்த வசனத்துக்கு இசை இல்லாமல் அந்த பொய்யான ஒரு அற்புதங்களும் ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் போவாங்கன்னா ராஜ்யத்துக்குள்ள வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் உணர்ந்து மறுபடியும் சத்தியத்தை வந்து சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அதுக்கப்புறமா அவர்கள் பொய்யை விசுவாசித்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார். அப்போ வந்துன்னா பொய்யை அவங்க விசுவாசிக்கிறதுனால கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார்னா அவங்கள நம்புறதுக்கு ஏதுவான எல்லா காரியங்களும் அங்கே நடக்குங்கிறான விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டயத்தினாலே காயப்பட்ட பிழைத்த மிருகத்துக்கு ஒரு சுருவம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பட்டயம்ங்கிற விஷயம்னா மக்ஷிரான்னு சொல்லிருக்கு. பட்டயங்கிறான விஷயத்த படைக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 1:16 வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 1 வசனம் 16. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவன் பட்டயங்கிறது தேவனுடைய வார்த்தையினால அவனை நியாயம் தருத்த விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 19:15 படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 19 வசனம் 15. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோளால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். அப்போ நிச்சயம் பார்த்தீங்கன்னா புறஜாதியில் வெட்டும்படியாக அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டது. அப்போ புறஜாதின்னா இந்த போப்பு மார்க்கத்தை குறித்த விஷயம்தான். பட்டயங்கிறது தேவனுடைய சத்தியத்தை இதை அடையாளப்படுத்தி பார்க்கும். சத்தியத்தினால அவங்கள வந்துட்டு நியாயம் தீர்க்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா
என்ன சொல்லுவாங்க, உலகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அடினால் அடிச்சுக்கோ ஆனால் வார்த்தையினால பேசாத, கொல்லாதன்னு சொல்லுவாங்க. அப்போ நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய இருதயத்தை கிழித்ததுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேவனுடைய பேசின ஒவ்வொரு வார்த்தையும் சாத்தானே ஒரு கிழிக்கிற ஒரு விஷயமா இங்கே இருந்ததுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ சுரூபங்கிற விஷயத்தை நம்ம படிக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுரூபம் அந்த விக்கிர ஆராதனை எங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருங்கிறான விஷயத்த அங்கே தானியேலில் சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த போப்பு மார்க்கத்துக்குள்ளே தான், ஏன்னா அந்த ரோம பேசுறதுக்குள்ளே தான் இந்த விக்கிர ஆராதனை வருங்கிறான விஷயத்த அவர் சொன்னாரும் பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 37 முதல் 37-38 வசனங்கள் படிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் அதிகாரம் 11 வசனங்கள் 37-38. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துகளினாலும் கனம் பண்ணுவான். பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொன்னா, அரண்களை தேவனை தனது ஸ்தானத்திலே கனம் பண்ணுவான்னு சொல்ல தனது பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெளியினாலும் ரத்தினாலும் உச்சிதமான வஸ்துக்கெல்லாம் கனம் பண்ணுவான்றது. ஒரு சிற்பங்கள் பண்ணி அதுக்கு கிரீடங்கள் போட்டு கல்லுகளை வச்சு என்ன செய்து அழகு பார்க்குற விஷயம் எந்த மார்க்கத்துக்குள்ள வந்துன்னா அந்த போப்பு மார்க்கத்தில் வந்துச்சு. எதாவது சொல்லப்படுது. நீங்கள் அது முந்திர வசனத்தை படிச்சிங்கன்னா அந்த ரோம பேரரசை குறித்து இங்கே சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தான் சொல்லப்படுது. அது உடன்படிக்கை துரோகிகளாக இருந்து இச்சக பேசினால கள்ள மார்க்கத்தாக்குவான், தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்களை திடப்படுத்தி அதற்கு எச்சு செய்வான் இருக்கு. அப்போ கிறிஸ்தவத்துக்குள்ளே தான் இந்த காரியங்களை செய்வான்னு சொல்லி இங்கே சொல்லப்படுது. 39ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, அவன் அரண்மைப்பான கோட்டைகளுக்காக அந்நிய தேவனுக்காக செய்வது என்னவென்றால் அவைகளை மதிக்கத்தக்கவர்களுக்கு மகா கனம் உண்டாக்கி அவர்களை அநேகரை ஆளும்படி செய்து அவர்களுக்கு தேசத்தை கிரயத்தை பங்கிட்டு கொடுவான் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் போப்பு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா தேசத்தில் நடுமையத்தில் சர்ச்சு கட்டி கொடுத்து அவங்களுக்கு நினச்சிட்டாங்க அந்த ஃபாதருக்கு பங்களா கட்டி கொடுத்து ஜனங்களை ஆளும்படின்னா அந்த மக்களை ஆளும்படி நினச்சிட்டாங்க ஒரு விஷயத்தை பண்ணுறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாதர் என்ன சொல்கிறாரோ அதான் ஜனங்களுக்கு செய்வாங்க. இந்த ஃபாதர் யார், இந்த ஆளுக்கு தான் ஓட்டு போடுங்கன்னா அந்த ஆளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த போப்பு மார்க்கத்தில் ஃபாதர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, ஆன்மீக ரீதியாக யார்கிட்டையும் போய் நீங்கள் நினச்சிடக்கூடாது, நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்க்கும். ரோமன் கத்தோலிக்க ஹெட் எங்கே இருக்குன்னா இதுக்கு தலைமை எங்கே இருக்குன்னா ரோமன் வாட்டிக்கனில் தான் இருக்குன்னு பார்க்கும். அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் ஃபுல்லாகவே இங்கே இருக்குன்னு பார்க்கும். அப்போ இங்கே தானியேலிலே கரெக்டாக நம்ம சொல்லப்பட்டிருக்கேன்னா இந்த ரோமன் கத்தோலிக்க ரோமன்ல இருந்து, அதாவது ரோம பேரரசுல இருந்து தான் இந்த மாதிரி விக்கிர ஆராதனை வருங்கிறான விஷயத்த இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரோமர் எம்மரை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அதில் வந்த பின்னணியில் தான் இந்த போப்பு மார்க்குன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ முதலாவது கற்பனை என்ன பார்த்தீங்கன்னா, என்னை இன்று வேறு தேவர் உண்டாக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி நினைச்சாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கற்பனைக்கு ஆப்போசிட்டாக வாழ்ந்துட்டாங்கன்னு பார்க்கும். அப்போ பொன்னினாலும் வெளியினாலும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே தேவர்களே கணப்படுற விஷயத்தை அடையல்படுத்துன்னு பார்க்கும். தேவர்கள் என்ன அந்த மாதா புனிதர்கள் இந்த வணக்கத்தை அடையல்படுத்துன்னு பார்க்கும். முதலாவது கற்பனையை படிச்சிடலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 4-5-23. அதிகாரம் 20 வசனங்கள் 4. அதிகாரம் 20 வசனங்கள் 4, 5 மற்றும் 23. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாகிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா மேலே வானத்திலும் பூமியில தண்ணீரிலும் கீழ் உண்டான இருக்கிற ஒப்பாக ஒரு சுரூபத்தியாயிலும் யாதொரு விக்கிரகத்தை நீ உனக்கு நமஸ்கரிக்க வேண்டாம். அப்போ பரலோக சாயலாக இருக்கிற ஒரு விஷயத்தை நீ செய்யக்கூடாது. அது போக பூமியில் கீழே இருக்கிற எந்த ஒரு விஷயத்தினாலும் நீ என்ன செய்யாது, அதற்கு ஒப்பாக என்ன செய்யக்கூடாதுன்னா விக்கிரகத்தை பண்ணி நீ நமஸ்கரிக்க கூடாதுங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். படிச்சிடலாம். 23ஆம் அதிகாரம் வசனம் 23ஆம் வசனம். எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும்
பொன்னினாலே தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். இப்போ வந்துட்டு அந்த 10 கட்டளோட விளக்கம் கொடுக்குறாரு. அது 1 2 என்ன சொல்றாருன்னா, 3ஆம் வசனத்தில் என்னை இன்று வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு, நீ பரலோகத்துக்கு ஒப்பாகவும் பூமிக்கு ஒப்பாக இந்த ஒரு விஷயத்தையும் இங்கே செஞ்சிடக்கூடாது, அதை நமஸ்கரிக்கக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருப்பேங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அப்படி இருந்து சொல்கிறாரு, நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவங்களை குறித்து பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளை இடத்துல விசாரிப்பேங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். சொல்லிட்டு 23ஆம் வசனத்தில் சொல்ல, நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலும் தெய்வங்களை பொன்னினாலும் தெய்வங்களை உண்டாக்க வேண்டாம். நான் வந்துட்டு இயேசு கிறிஸ்து மாதிரி தான் நான் வந்துட்டு ஒரு சிலுவை செஞ்சேன், இயேசு கிறிஸ்து மாதிரி தான் நான் ஒரு பொன்னினால் செஞ்சேன் வெள்ளினால் செஞ்சேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து தவறு. அப்படி செஞ்சீங்கன்னா அது நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கேன். அது முதலாவது கற்பனை ஒரு மீறதா ஒரு விஷயமா காணப்படுதுன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம். அதுக்கு ஒரு படிச்சிடலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனம் படிக்கலாம். தெசலோனிக்கேயர் அதிகாரம் 2 வசனங்கள் 3-4. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவி மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். போன பாடத்துல இது பார்த்து முடிச்சிருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்துக்குள்ள விக்கிரகாராதனை கொண்டு வருவான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்துக்குள்ள அந்த விக்கிரத்துக்கு ஆராதனை பண்ற ஒரு ஆசாரியனா யார் இருந்தான்னா இந்த பாதிரியாரும் இந்த பிஷப் அவர்களும் இருப்பாங்கன்னு பார்க்கும். இவன் தேவனை போல இருந்து என்ன சொல்றனா, தேவனை தன்னை கனம் பண்ற விஷயம், நானும் தேவனும் ஒன்று தேவர்களும் ஒன்றுங்கிறான விஷயத்த அவர் கனம் பண்ற ஒரு விஷயமா இருப்பான்ங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ சொரூபம் பேசத்தக்கதாக அப்படின்னு சொல்லி எங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். வெளிப்படுத்தல் 13-15. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 13 வசனம் 15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிருகம் பேசுறது அந்த விஷயங்கள்லாம் சொல்ல முடியல. பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரோபோட்டு இந்த விஷயம் பண்ணுறது, ரோபோட்டை தான் அதை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு இந்த தீர்க்க தரிசனம் வந்துட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே சொல்லப்பட்டிருப்பாங்க. இங்கே ரோபோட்டை சொல்ல, ரோபோட்டை யாரும் நம்ம வந்துட்டு நமஸ்கரிக்கல, அதை மாலை போட்டு கும்பிடலை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த சுரூபங்களை மாதா சுரூபமும் புனித சுரூபத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம், மாலை போட்டு அதுக்கு மெழுகுத்திரி பற்ற வச்சு அதுக்கு பக்திகளை பொறுத்து அதை என்ன செய்ய ஆராதனை செலுத்துகிறாங்க. ஏன்னா அதுக்கு சாஸ்தாங்கமாக ஒழுகுறாங்க பார்க்க. தேவனுக்கு கொடுக்குற கனம் மகிமை அங்கே கொடுக்காங்க. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மிருகம் பேசத்தக்கதாக ஜெகன் சொல்லுவார். அந்த மிருகம்ங்கிறது யாருன்னா அந்த பேசத்தக்க மிருகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ரோபோட் தான் சொல்கிறான்னு பார்க்கும். ரோபோட் இப்போ தான் வந்திருக்குன்னு பார்க்கும். ரோபோட்டை யாரும் நமஸ்கரிக்கலை. அவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்து காலத்தில் தான் வந்துட்டு அந்த கிறிஸ்து ஏழு வருஷத்துல தான் அந்த மாதிரி நமஸ்கரிப்பாங்கிறான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த டைம்லைனே இங்கே சொல்லப்படவில்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு சொரூபங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்குள்ள வந்த சொரூபத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது பேசத்தக்கதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொரூபத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய காரியங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு மறு உத்தரவும் சொல்லும் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்லிட்டாங்க பார்க்கும். மேலும் மிருகத்தையும் சுரூபத்தையும் பேசத்தக்கதாக மிருகத்துக்கும் சுரூபத்தை வணங்க யாவரைக்கும் கொலை செய்யத்தக்கதாக இருக்கு. மேலும் அம்மிருகத்தையும் சுரூபத்தையும் பேசத்தக்கதாக மிருகத்தின் சொரூபத்தை வணங்காததையும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காதுன்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1000 வந்து ஒரு மோதப்பட்டிருப்போம். 1000 கையும் ஒரு முத்தம் செய்கிறது. ஆனால் 1000ட்டையோ இல்லை பிஷப்பிட்ட வந்துட்டு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுற விஷயம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சிறுபங்களை முத்தகம் செய்கிற விஷயம், சிறுபத்துக்கு கொடுக்குற அந்த சிறுபம் சிலை அந்த இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவமும் இவங்களுக்கு கொடுக்கணுங்கிற விஷயம் சொல்கிறாங்க. வந்துட்டு இவங்களை சிறுபத்தையும் இந்த மிருகத்தையும் தான் அந்த அமைப்பையும் நீங்கள் வந்துட்டு மதிக்கலைன்னா கொலைங்கிற விஷயம் எதுன்னா எது சொல்கிற போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா
மனுஷனை பகைக்கிறது வந்து மனுஷ கொலைபாதகம், அதாவது சகோதரன் பகைக்கிற மனுஷ கொலைபாதகம்னு சொல்லப்படுது. அப்போ வந்துட்டு இங்கே வேதம் என்ன சொல்லணும்னா, கொலைங்கிற விஷயம்னா மனுஷனை பகைக்கிறதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இந்த விக்கிராரனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை இந்த அமைப்பு பகைக்குங்கிறான விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். பகைக்கும் அங்கிறான சொல்லப்படுறதுக்கு அதுக்கு ஆவி கொடுக்கப்பட்டது, சத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கு. அப்போ நீங்கள் விற்கிறதுக்கு முன்னாடி நீ ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுடைய விஷயத்தை கேட்டு அது மறு உத்தரவு கொடுக்கும் ங்கிற விஷயம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த கோயிலுக்கு போனேன், இந்த சொர்பத்தை கேட்டேன், எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க. அந்த அங்கங்கே என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கெபிகள் வச்சுக்கிருப்பாங்க. இந்த ஆலயத்தில் போய் கேட்டேன் எனக்கு கிடச்சிச்சு, இந்த சிறுபத்தை போய் கேட்டேன் எனக்கு கிடச்சிச்சின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு பார்க்கணும். அப்போ சிறுபத்துக்கு முன்னாடி உட்காந்து தன்னோட ப்ரேயர் பண்ணுற விஷயத்தை அடையப்படுது. அப்போ சிறுபத்துக்கு முன்னாடி தன்னை வேண்டுதலை சொல்கிறாங்க. அந்த வேண்டுதல் ஏதோ ஒரு வகையில் கடவுளை வந்து கொடுப்பாரு. அதாவது நல்லவர் மேலும் தீயவர் மேலும் தேவனித நீதி சூரியனு என்னது வர்த்திக்கு பண்ணுறாருன்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அதன் அடிப்படையில் நினைச்சாரு தேவன் நினைச்சாரு எல்லாருக்கும் நினைச்சாரு அவர் தேவன் நினைச்சாரு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்களை கொடுக்குறாரு. ஆனால் இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நான் இந்த விக்கிரகத்தை கேட்டேன், சுரூபத்திட்ட கேட்டேன், அதனால தான் தந்திருக்காருங்கான விஷயத்த அங்கே சொல்லி விசுவாசிக்காங்கன்னு பார்க்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த காரியம் அவங்களுக்கு நடக்கு. ஆனால் தேவன் இந்த விஷயத்த செய்யலைன்னு பார்க்கணும். அப்போ வந்து இவங்க வந்துக்கிட்டு இவங்க என்னென்னா அவங்க விசுவாசம் இந்த சுரூபத்தில் கேட்டால் கிடைக்குங்கிறதுனா அவங்க விசுவாசம் இருக்குது. ஆனாலும் தேவன் ஏதோ ஒரு விஷயத்தை கடவுள் நினைச்சிட்டா எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க நினச்சி அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஆனால் அந்த சுரூபம் தான் கொடுத்ததுங்கிறான என்ன அவங்களுக்குள்ள இருக்குன்னு பார்க்கணும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிச்சிடலாம். சங்கீதம் 97 7 வசனம் படிக்கலாம். சங்கீதம் அதிகாரம் 97 வசனம் 7. சொர்பங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ வந்துட்டு விக்கிரகத்தை வந்துட்டு நமஸ்கரிக்க வந்துக்கிட்டு எடுத்துருவாங்க. அது வந்து நொறுங்கி போவார்கள்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டு யாவர் வெக்கி போவார்கள் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா வெக்கி போவாங்கன்னா தலை குனிஞ்சு போவாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுது. தேவரை நீங்கள் எல்லாரும் அவளை தொழுங்க. தேவரில் யாரும் சத்திய வசனத்தை வெற்றி கொண்டவர்கள் தேவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வந்துட்டு நம்ம நினைச்சிடாது இந்த விக்கிரகத்துக்கு பின்னாடி போகிறது இல்லைங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ விக்கிரகத்துக்கு பின்னாடி போனால் அவங்க வெக்கி நாணி தோல்வி அடைவார்கள் தான் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிக்கலாம். சங்கீதம் 49 சங்கீதம் 12 13 அதுக்கப்புறம் 20 வசனம் படிக்கலாம். அதிகாரம் 49 வசனங்கள் 12 13 மற்றும் 20. ஆகிலும் கணம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வலி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லி மெச்சிக் கொள்ளுகிறார்கள். கணம் பொருந்தியவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். நம்ம வெளிப்படுத்தல் 13-15 படித்தோம். அதில் மிருகமும் அதுக்கு சொரூபம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மிருகம் இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா கணம் பொருந்தியவன் இருக்கு. ஆகிலும் கணம் பொருந்தியவனாக இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கானு. இப்போ வந்து அவர் கணம் புரிஞ்சிருக்காரு, ஃபாதர் பிஷப்பு அப்படின்னு சொல்லி கணம் புரிஞ்சிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு மிருகத்துக்கு போல் இருக்கானுங்க விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அழிந்து போகிற ஒரு மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கானுங்க விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13 இதுதான் அவங்களோட வழி, இதுதான் அவங்களோட பைத்தியம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லி மெச்சிக்கொள்கிறார்கள் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த போப்பு மார்க்கத்தில் இருக்க இந்த இவங்க வந்துட்டு அவங்க பேச்சை கேட்குறாங்க, கேட்டு சில மெச்சிக்கொள்கிறாங்கன்றிருக்கு. அப்போ அவங்கள கூட்டத்தார் நினைச்சரை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல கேட்டு மெச்சிக்கொள்றான்னு பார்க்கும். கணம் புரிந்தியவனாக இருந்து அறிவில்லா மனுஷன் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கார் மறுபடியும் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ மிருகங்கிற விஷயம் எதுனா அந்த போக்கு மார்க்கத்தில் இருந்து பெரிய கணம் புரிந்திய மனுஷன். ஏன்னா அவங்க வந்துட்டு விக்கிர ஆரம்பத்துக்குள்ளே இருக்கிறனால அவங்கள விஷயம் சொல்லப்பட்ட விஷயம்தான் பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சலாம். நீதிமொழிகள் 12:1. அதிகாரம் 12 வசனம் 1. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். அப்போ இந்த மிருகங்கிற விஷயம் எதுன்னா வந்துட்டு தேவனுடைய சத்தியத்தை கடிந்து கொள்கிறான்றது. புத்திமதியை விரும்புகிறான் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை விருக்கிறவனும் மிருக குலம்ன்றது. அப்போ வேதவசம் கடிந்து கொள்ளுது விற்கிறானே தவறு, அந்த தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவது. ஆனால் அது வந்துட்டு கேட்கப்படலைன்னு பார்க்கும்.
அதான் மிருக குணம்னு சொல்லப்படுது பார்க்கும். நாங்கள் ஃபாதர்ஸு, நாங்கள் பிஷப்புன்னு சொல்கிறாங்க, நாங்கள் வந்துட்டு இத்தனை வருஷம் நாங்கள் வந்துட்டு பைபிள் காலேஜ் படிக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் முதலாவது கற்பனை அவங்களுக்கு தெரியல. முதலாவது கற்பனை டெஃபினிஷனே என்னையின்றி வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம், பொன்னினாலும் வெள்ளினாலும் யாதொரு சுரூபத்தையாலும் நீ நமஸ்கரிக்க கூடாதுங்கிற விஷயம் சொல்லப்படுது. ஆனாலும் எந்த விதமாகவும் அவங்க கேட்கப்படலான்னு பார்க்கும். அதனால தான் அவங்க என்ன பார்த்தீங்கன்னா அவங்க தேவனால் விரும்பப்படாத ஒரு காரியமாக இருக்காங்கன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த போப்பு மார்க்கத்துக்குள்ளே வர்ற அந்த விக்கிர ஆராதனைக்குரிய காரியங்கள் இருக்குது. இந்த விக்கிர ஆராதனத்தை பின்பற்றுறவங்க சபை வகுப்பாராக மாற முடியாது. அதுதான் என்னுடைய கோர் பாயிண்டாக இருக்குன்னு பார்க்கும். சங்கீதம் 115 சங்கீதம் அதை படிக்க, அவருடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதி சொல்வானே சொல்லிட்டு சொல்றாரு. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சித்தமானதை செய்கிறார். அவருடைய விக்கிரங்கள் வெண்ணியும் பொன்னும் மனுஷன கைவேலையா இருக்கிறது. அவைகள் வாயிருந்து பேசாது, அவைகள் கண்ணிருந்து காணாது, அவைகள் காது இருந்து கேளாது, அவைகள் மூக்கிருந்து நுகராது, அவைகள் கையிருந்து தொடாது, அவைகள் கால் இருந்து நடவாது, அவர்கள் தொண்டை இருந்து சத்தமிட பண்ணாது, அவைகள் பண்ணுகிறவரும் அவரை நம்புகிற யாவரும் அவைகள் போல் இருக்கிறார்கள். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்கள் துணையும் அவருக்கு இடமா இருக்கிறார்ன்னு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா விக்கிரத்தை நம்பினவங்க இதே மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது கண்ணிருந்து காணாது, காது இருந்து கேளாது, தொண்டை இருந்து சத்தம் இடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை அவைகளை வந்துக்கிட்டு நமஸ்கரிகள் அவையை போல் இருக்காங்கன்னு இருக்கு. அப்போ அதை வணங்குறவங்க நினைச்சிட்டாங்கன்னா சிறுவ மாதிரி இருக்காங்க, மிருகம் மாதிரி இருக்காங்கங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மிருகம் சிறுவன் யாருன்னு பார்த்துட்டா இனி என்ன பார்க்க போகிறோன்னா அந்த 666 அந்த லெக்கம் என்றால் என்னங்கிற விஷயத்தை நம்ம பார்த்து முடிக்கலாம் பார்க்கும். ஏதாவது விஷயம் இவனோட பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.